எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷா அதாவது பேஜ் நம்பர் 63 स्वामी विवेकानंद அவரோட சம்மரி பார்க்க போகிறோம். स्वामी विवेकानंद का जन्म 1863 में कलकत्ता में कलकत्ता में हुआ. स्वामी विवेकानंद வந்து 1863 கல்கட்டாவில் பிறந்தார். बचपन में उनका नाम नरेंद्र था. சின்ன வயசில் பச்பன் அப்படின்னா சைல்டுஹுட். சின்ன வயசில் அவரோட பேர் வந்து நரேந்திரநாத். நெக்ஸ்ட், स्वामी विवेकानंद बचपन से ही आध्यात्मिक ज्ञान के भूखे थे. சின்ன வயசுலேயே அவர் வந்து பச்பன்னா சைல்டுஹுட். ஸோ சின்ன வயசுலேயே அவர் வந்து ஆத்தியாத்மிக் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஆன்மீகம் ஞானம், அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிற பசி இருந்தது. பூக்கேனா பசி. ஸோ ஆன்மீகம் சின்ன வயசில் வந்து ஆன்மீகத்தில் போகணும் அப்படிங்கிற நாட்டம் இருந்தது, பசி இருந்தது. नेक्स्ट, अपनी इस आध्यात्मिक ज्ञान की भूखे को शांत करने के लिए वे रामकृष्ण परमहंस के पास गए. அதுக்கப்புறம் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன், நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவரோட அந்த ஆன்மீக ஞானத்தோட பசியை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக, சாந்த் கர்ணே கேலியேனா அமைதிப்படுத்துறதுக்காக வே ராமகிருஷ்ண பரமஹம்ச கே பாஸ் கயே, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தாரு, அவர்கிட்ட போனார். பாஸ்னா நியர்பை, அவர்கிட்ட போனார். परमहंस की बिजली जैसे वाणी ने विवेकानंद के आध्यात्मिक ज्ञान को मार्ग खोला. இந்த பரமஹம்ச அப்படிங்கிற பிஜிலி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு மின்னல் வேகத்தில் அவரோட அந்த ஆன்மீக ஞானத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்தாரு. அந்த ஆன்மீக ஞானம் வந்து எப்படி அடையணும் அப்படிங்கிற ஞான்கோ மார்க்க கோலா, அந்த ஆன்மீக ஞானத்தோட அந்த மார்க்கத்தை, அந்த வழியை வந்து சொல்லி கொடுத்தாரு. கோலா அப்படின்னா அதை காமிச்சு விட்டார். परमहंस के सत्संग से विवेकानंद ने यह जान लिया कि लौकिक सुखभोग क्षणिक है. பரமஹம்சர் வந்து அவர் சத்சங் அப்படின்னா அவரோட சொற்பொழிவு, என்ன சொற்பொழிவு அப்படின்னா பரமஹம்சரோட சொற்பொழிவை இது பண்ணி விவேகானந்தருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் லௌகிக் சுக்போக்கு ஷனிக் ஹை, அதாவது லௌகிக் சுகபோக அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த சுகபோகத்தில், அதாவது இந்த என்ன சொல்கிறது, லக்ஸூரியஸாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும். அதெல்லாம் வந்து லக்ஸூரியஸை வந்து நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காது. அது வந்து ஒரு நிலையற்றது. அது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து என்னதான் வந்து உடல் வந்து அழிய போகிற எல்லாருக்குமே உடல் வந்து அழிஞ்சிரும். ஸோ அந்த சுகபோகத்தில் வந்து நாட்டம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஹாப்பினஸ் வந்து லக்ஸூரியஸ் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லக்ஸூரியஸ் லைஃப் வந்து நிலையற்றது, ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிற. அப்படி லேக்கின் ஆத்மஞானு புத்திக்கு ஆனந்த் சத்தியஹை. ஸோ தன்னை வந்து உணர்றது, ஆத்மஞானி புத்தி அப்படின்னா தன்னை உணர்றது, அதாவது தனக்கு தானே உணர்றது தான் வந்து உண்மையான சந்தோஷம். என்னதான் வந்து சுகபோகத்தோட இந்த இது வராமல் தன்னைத்தானே உணர்றது தான் என்னது ஆனந்த் சத்தியஹை. ஸோ அது தன்னைத்தானே உணர்ற ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து உண்மை அப்படிங்கிற. அப்படி நெக்ஸ்ட், ஆத்மஞான புத்திக்கு ஆனந்த் பிராப்த் கர்னே கா மார்க்க சந்நியாஸ் ஹை. ஸோ தன்னைத்தானே உணர்றது. ஸோ மனுஷன் வந்து தனக்குள்ள உணர்றது, நான் யாரு அப்படின்னு உணர்றவன் தான், அந்த தன்னை உணர்றவன் தான் என்னது சந்நியாசம், அதோட வழியில் போகிறவன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இஸ்லியே வே சந்நியாசி பனே. ஸோ தன்னை உணர்றவன் தான் ஒரு சன்னியாசி ஆக முடியும். ஸோ தன்னை உணர்றவன் தான் கடவுளை தேடி போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல் விஷயத்தை கொண்டு போகிறாரு. फिर ज्ञान की प्राप्त के लिए हिमालय की ओर निकल पड़े. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னதான் அந்த லக்ஸூரியஸ் லைஃப்பில் நமக்கு நாட்டம் இருக்கக்கூடாது. ஸோ தன்னைத்தானே உணர்றது தான் வந்து என்னது, தன்னைத்தானே உணர்ற ஒரு வழி தான் வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. அப்படி ஸோ நம்ம தன்னைத்தானே உணர்ந்தோம் அப்படின்னா கடவுளை தானாக பார்க்க முடியும். ஸோ அந்த ஞானம், அறிவுங்கிற ஞானத்தை வந்து இது பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதான் இது வந்து யார், இது வந்து விவேகானந்தர் வந்து யார் மூலமாக அந்த ஆத்ம ஞானம் கிடச்சிது அப்படின்னா யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். நெக்ஸ்ட் அடுத்த பேரா. ஸோ அப்போது இந்த ஆத்ம ஞானம் இந்த அதாவது என்னதான் வந்து ஒரு இது சந்நியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிர் ஞான் கி பிராப்த் கேலியே, அதுக்கப்புறமும் வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கெயின் பண்ணணுங்கிறதுக்காக हिमालय के ओर निकल पड़े. அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் போயிட்டாரு. நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பேரா.
हिमालय से वापस आने के बाद वे देश के कोने कोने में भ्रमण करके उपदेश देने लगे. ஸோ ஹிமாலயத்துலேருந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் வாபஸ் ஆனேக்கே பாத்னா ரிட்டன் வந்ததுக்கப்புறம் கே பாத் அப்படின்னா வாபஸ்னா ரிட்டன். ஸோ ஹிமாலயத்துலேருந்து ரிட்டன் வந்த உடனே தேஷ்கே கோனே கோனே மே பிரமன் கர்க்கே நாட்டில் இருக்கிற மூளை முடுக்குகளில் வந்து பிரமன் அதுதான் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். பிரமன் கர்க்கே பிரமன்னா டூர் போகிறது. ஸோ ஹிமாலயத்துலேருந்து ரிட்டன் வந்த உடனே அந்த நாட்டில் இருக்கிற தேஷ்னா கண்ட்ரி. ஸோ நாட்டில் இருக்கிற கோனை கோனை மேனா அந்த இந்த மூளை முடுக்கெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மூளை முடுக்கெல்லாம் வந்து பிரமன் கர்க்கே டூர் போய் உபதேஷ் தேனே லகே. ஸோ அவர் வந்து தன்னோட ஆன்மீகத்தை வந்து நம்மளே வச்சுக்கிட்டா போதுமா, அது 4 பேர்கிட்ட உபதேசம் செய்யணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், ஹிமாலயத்துலேருந்து ரிட்டன் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார், எல்லா இடத்துலையும் டூர் போய் அதை வந்து உபதேசம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு உன்ஹோனே பாரதிய யுவகோங் கோ உபதேஷ் தியா. அதுக்கப்புறம் யுவகோங்னா யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு உபதேசம் கொடுத்தாரு. कि अपने को भारतीय कहने में गर्व का अनुभव करना चाहिए और जाति पांति को भूलकर आपस में भाईचारे क्या व्यवहार करे. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியனாக இருக்கிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், உன்ஹோனே பாரதிய யுவகம் அப்படின்னா அதாவது இந்தியன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து உபதேசம் கொடுத்தாரு. கி அப்னே கோ பாரதிய கஹ்னேமே கர்வக்கா, நம்ம வந்து இந்தியனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படணும். ஸோ ஏன் முன்னாடி சொல்கிறேன், இது யங்ஸ்டர்ஸ்க்கு உபதேசம் கொடுக்கல, அதாவது இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் உபதேசம் கொடுத்தாரு, அப்படி சொல்ல வரேன். ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு உபதேசம் கொடுக்குற என்னென்னு அப்படின்னா, நம்ம இந்தியனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படணும். கர்வக்கா அனுபவம் கர்னா சாயே, கர்வக்கா அனுபவம் கர்னா சாயே. ஸோ நம்ம வந்து இந்தியனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அவர் ஜாதி பாந்தி கோ பூல்கர். ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட அந்த கேஸ்ட்டு அந்த இதெல்லாம் மறந்து, எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி, நம்ம அதெல்லாம் மறந்து, பூல்கர்னா மறந்து, ஃபர்கெட். ஸோ பூல்கர் அதெல்லாம் மறந்து ஆப்பஸ் மே பாய் சாரேங்கா விவகார் கரே. ஸோ என்னதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே வந்து என்னது இந்த கேஸ்ட் ரிலிஜன்லாம் மறந்து நம்ம எல்லாம் சகோதரத்துவமாக இருக்கணும். பாய் சாரைங்கன்னா சகோதரத்துவமாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற, அப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுற அப்படி.